இன்றைக்கி சாயம் விட்டாச்சு. கும்பிட்டுட்டு சரி சமையல் வேலை ஆரம்பிக்க போயாச்சு. இட்லி ஊற்றிட்டு பூரி மசாலா உண்டாக்கலான் இருக்கிறேன். உருளைக்கிழங்குக்கு இட்லி பாத்திரத்துலேயே வச்சு வேக வச்சுக்குவேன். இப்போ சீக்கிரம் ஆகிடுமே, தனியாக குக்கர்லாம் வைக்க மாட்டேன். அப்போ இட்லி ஒரு தட்டு மட்டும் ஊற்றிட்டு பூரி சுட்டுக்குவேன். இட்லி ஊற்றியாச்சு. அப்போ பூரி மசாலுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கேரட்டு எல்லாம் எடுத்துருக்கேன். அப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயமெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு கூட பச்சை மிளகா போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடுவேன். போட்டுட்டு அது கூட அரிஞ்சு வச்ச இஞ்சியும் போட்டுக்குவேன். அறுத்து வச்சுருக்க பொடியை நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா அதுவும் போட்டு வதக்கி விட்டுருவேன். லேசாக வதக்கிட்டு இப்போ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்குவேன். தக்காளியும் வதக்கிட்டு கேரட் இருக்குது, கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவேன். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு வதக்கி விட்ருவேன். கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருவேன். தண்ணி ஊற்றி வெந்ததுக்கப்புறம் தான் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுவேன். இதில் இப்போ தேங்காய் ஊற்றாமல் வைப்பாங்க, நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன். எங்கள் வீட்டில் தேங்காய் அரைச்சி தான் இப்போ ஊற்றுவோம். பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிக்குவேன். வெங்காயம், பொட்டுக்கடலையும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். திருப்பி இருந்தால் நல்லா இருக்காது. நைஸாக அரைச்சிட்டு அந்த வெங்காயமெல்லாம் வெந்ததுக்கப்புறம் கேரட் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருவேன். கொதிக்க வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், மசித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு இலையை போட்டு கலக்கி விட்ருவேன். இந்த தேங்காயோட பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் கொதிக்கணும். கொதித்து முடிச்சதுக்கப்புறம் வெந்துருச்சுன்னா இப்போ இறக்கி வச்சிடலாம். மசாலா ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே பூரி மாவு தேய்ச்சி வச்சுருக்கோம். நான் தேய்க்கல, பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை தேய்ச்சிட்டு பூரி சுடணும். தேய்ச்சி எடுத்துட்டு பூரி சுட்டுட்டு டிஃபன் வேலை முடிஞ்சிடும். இப்போ பூரி ஆயாச்சு. பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு, இட்லி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. யாருக்கு சாப்பிட கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் லஞ்ச் ரெடி ஆகிக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன். கொண்டு சாப்பிட கொடுத்துட்டு வரேன், அப்புறம் லஞ்ச் வைக்கலாம். லஞ்சு சிம்பிளாக தான் வைக்கலான் இருக்கேன். இன்றைக்கி பீக்கங்காய் பொரியலும் சௌச்சௌ சாம்பாரும் லஞ்சுக்கு. இப்போ வெய்ய காலம் வந்ததுனால கேரட்டெல்லாம் சேர்த்துக்குவோம். கேரட்டு, வெள்ளரிக்காய் எல்லாம். இன்றைக்கி வெள்ளரிக்காய் இருந்தது, வெள்ளரிக்காய் 2 அறுத்து வச்சுருக்கேன். வெள்ளரிக்காயும் பீக்கங்காய் பொரியலும் வச்சுருக்கேன்.